மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவனத் தலைவர், எங்கள் காவல் தெய்வம் கேப்டனுடைய நினைவு நாள் முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வர 28ஆம் தேதி நினைவு குருபூஜை நடைபெறுகிறது. இந்த கடந்த ஒரு வார காலமாக இங்கே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முன்னிட்டு நாங்களும் 21லிருந்து 24 வரைக்கும் கழக மாணவர்கள் சார்பாக 4 நாட்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வழிகாட்டி, எங்கள் பொதுச் செயலாளர் வழிகாட்டியபடியும், எங்கள் தளபதி எல்கே சுதீஷ் அவர்களுடைய அறிவுரையின்படியும் 4 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக என்னை ஒத்துழைப்பு கொடுத்திருக்கும் அன்பு தம்பி திருப்பதி அவர்களும் பார்த்திபன் அவர்களும் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கார்கள். எங்கள் எல்லாம் ஒருவர்த்தலை உருவாக்கப்படுவார்கள். எங்கள் தலைவர் விதையில் போடும்போது முளைக்கிற மாதிரி ஒரு டைம் அவர் தன் உழைப்பில் அரசியல் வரதுக்கு முன்னாடியே மக்கள் சேவை பண்ணார். மருத்துவ உதவி, கல்வி உதவி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் காலத்துக்கு பின்னாடி நாங்கள் அவர் பின்னின்று செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மறைஞ்சோன்னா தலைவரை மனிதனாக பிறந்து மனிதனாக இறங்குவாங்க. தலைவர் மட்டும்தான் சித்தராக மனிதனாக பிறந்து சித்தராக இருந்தார். எல்லாருமே உயிர் பிரிய போகும்போது நம்ம உடம்புல நவத்வாரத்தில் இந்த உயிர் பிரிய, எங்கள் தலைவருக்கு உயிர் பிரிந்ததுக்கு அந்த கண்ணில் தான் அந்த உயிர் பிரிந்தது. அவர் சித்தராக அவரோட ஆலயமாக கட்டி எங்கள் காலம் ஃபுல்லாம் அவருக்கு சேவை செய்கிறதுக்கு, எங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணியாருக்கும் சுதீஷ் சார் அவர்களுக்கும் எங்கள் கழக அணி சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற காவல் தெய்வம் கேப்டன் அவர்களின் ஆசியோடு கழக காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களின் வழிகாட்டுதலில் நேற்றிலிருந்து 4 நாட்கள், அதாவது 21, 22, 23, 24 4 நாட்கள் கழக மாணவரணி சார்பில் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது. கேப்டன் அவர்களை அன்னதான கடவுள் என்று கூறுகிறோம். ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கு முதல் குரல் கொடுப்பது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது என்பது கேப்டன் அவர்களுடைய தாரக மந்திரம். அந்த வழியில் நாங்கள் இன்று கேப்டன் அவர்கள் மறைந்த பிறகும் கேப்டன் அவர்களுக்கு அன்னதான கடவுள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அது கேப்டன் அவர்களை மட்டுமே சாரும். இன்று கேப்டன் கோவிலுக்கு வருபவர்கள் இங்கு அவரை தரிசனம் செய்துவிட்டு அவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டு முழுக்க இங்கே அன்னதானம் கொடுக்க சொல்லி எங்கள் அந்நியாருடைய உத்தரவுப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் அவர்கள் இட்டு சென்ற பணிகளை நாங்கள் செய்வோம். எங்கள் கழக அணி சிறப்பாக செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 8வது வள்ளலாம் மக்கள் தலைவர் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்திலே இவர் வருகின்ற 28/12/2024 அன்று 1ஆம் ஆண்டு குரு பூஜையானது நடைபெற உள்ளது. இந்த ஒரு வருட காலமாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும், கழகத்தினுடைய துணை செயலாளர் எங்களுடைய தளபதியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும், இளைய கேப்டன் தம்பி விஜயபிரபாரன் அவருடைய அறிவுறுத்தலின்படியும், ஒவ்வொரு மாவட்ட கழகமும், மாநில கழகமும், மாநில கழக சார்பு அணி நிர்வாகிகளும் வருடந்தோறும் இங்கே நாங்கள் இல்லாதவர்களுக்கும், வேலை தேடி தலைநகர் வந்த இளைஞர்கள் உட்பட அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அன்று முதல் இன்று வரை செய்த தானத்தில் சிறந்த அன்னதானத்தை இன்றளவும் வழங்கி பசியார எங்களுடைய கழக பொதுச் செயலாளர்கள் எங்களுக்கு ஆணையிட்டுள்ளார்கள். அவர்களுடைய ஆணையை, அவருடைய வாக்கை வேத வாக்காக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மாணவரணி கழகத்தின் சார்பில் எங்களுடைய கழக மாணவரணி செயலாளர் அண்ணன் AM சண்முக சுந்தரம் அவர்களுடைய
ஏற்பாட்டில் கழகத்தினுடைய மாணவரணி துணை செயலாளர் அண்ணன் திருப்பதி அவர்களும், கழகத்தினுடைய மாணவரணி துணை செயலாளர் அண்ணன் பம்மல் ராஜ் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த கடந்த 21, 22, 23, 24 தேதிகளில் எங்களுடைய தலைவருடைய குரு பூஜை வாரத்தில் எங்களுக்கான இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு அளித்த எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், தளபதி அவர்களுக்கும், தம்பிமார்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய தலைவர்களுடைய அருளாசியோடு எங்களுடைய பணி வருடந்தோறும் தொடர்வதற்கு எங்களுடைய மாணவரணி செயலாளர்களுடைய கோரிக்கை வைத்து நாங்கள் இதைவிட இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமாக எங்களுக்கு எங்களுடைய தலைவர் அருளாசி வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். தந்திடும் குருமுருகா, திருவருள் தந்திடும் திருமுருகா, தமிழருள் தந்திடும் குருமுருகா, நல்லருள் புரிந்திடும் ஞானமுருகா, நல்லருள் புரிந்திடும் ஞானமுருகா, பேரருள் வழங்கிடும் தெய்வம் முருகா, பேரருள் வழங்கிடும் தெய்வம் முருகா, திருவருள் தந்திடும் திருமுருகா, தமிழருள் தந்திடும் குருமுருகா. பழனி மலைக்கு வந்தாய், போகருக்கு ஞானம் தந்தாய், திகட்டாத தமிழை நீ அருணகிரி கருள் செய்தாய், குன்றின் மீது நிற்பாய், குறைகளை கலைந்திடுவாய், அன்பின் மீது வருவாய், அபயம் தந்து காத்திடுவாய், கலியுக தெய்வமாய் வந்த கதிர்வேலவா, காக்கும் கடவுளாய் நின்ற வெற்றி வேலவா, என் வினைகள் யாவையும் தீர்த்து வைத்து நின்றாய் முருகா, திருவருள் தந்திடும் திருமுருகா, தமிழருள் தந்திடும் குருமுருகா. எட்டு திசை எங்கும் நிற்கும் எட்டு கொடியானவனே, எச்சிக்கலையும் தீர்க்கும் சிங்கார வேலவனே, செய்யூரில் நின்றருளும் கந்தசாமி பெருமானே, வேண்டி நின்ற பக்தருக்கு வேண்டும் வரம் தருபவனே, வழித்துணையாய் வந்த சித்த வடிவேலவா, அருள் வடிவாய் வந்து காட்சி தந்தவா, சக்தி வடிவாய் வந்து ஆட்கொண்ட செந்தில் முருகா,
செய்து விட்டேன் முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் அடைவதற்கே ஞானத்தை உலகிற்கு தமிழினில் தந்தாய் அகத்திய முனிவர்க்கு ஓதியே நின்றாய் தமிழை வளர்த்து தரணிக்கு தந்தாய் தமிழை கற்று வந்தேன் முக்தியும் தந்தாய் என்ன புண்ணியம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் அடைவதற்கே முன்வினை தீர்க்க முந்தி வந்த நாதனே நல்வினை தந்து அருள்வாயையா செய்வினை தகர்க்க வந்த செந்தில் நாதனே கண்ணடியை போக்கி காப்பாயையா பழனி வந்தேன் முருகா உனை கண்டேன் மூவர் சமாதியில் ஆற்றலை உணர்ந்தேன் ஆனந்த கண்ணீர் கண்ணில் பெருகுதையா ஜீவ அமிர்தம் உள்ளே பொங்குதையா என்ன புண்ணியம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் அடைவதற்கே சிறுவாபுரியில் நின்று சித்தி தரும் நாதனே சிந்தையில் நின்று காப்பாயையா சித்தர்கள் போற்றும் குருநாதனே குன்றில் நின்று கூரை தீர்ப்பாயையா திருச்செந்தூர் வந்தேன் திருப்பம் கண்டேன் மூலவரை கண்டேன் மூவரையும் கண்டேன் ஆனந்த கண்ணீர் கண்ணில் பெருகுதையா ஜீவ அமிர்தம் உள்ளே பொங்குதையா என்ன புண்ணியம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் அடைவதற்கே ஞானத்தை உலகிற்கு தமிழினில் தந்தாய் அகத்திய முனிவர்க்கு ஓதியே நின்றாய் தமிழை வளர்த்து தரணிக்கு தந்தாய் தமிழை கற்று வந்தேன் முக்தியும் தந்தாய் என்ன புண்ணியம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் தொழுவதற்கே என்ன தவம் செய்து விட்டேன் முருகா உனை நானும் அடைவதற்கே முருகா உனை நானும் அடைவதற்கே
மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.